हरे श्रीगुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 99 आरावद् श्लोकम् आपसृष्ट्यादिजन्याः प्रथममयि विभो गर्भदेशे ददुस्त्वां यत्र त्वय्येव जीवा जलशयनहरे सङ्गता ऐक्यमापन् तस्याजस्य प्रभो ते विनिहितमभवत् पद्ममेकं हि नाभौ दिक्पत्रं यत्किलाहुः कनकधरणिभृत् कर्णिकं लोकरूपम् आपः सृष्टि आदि जन्याः प्रथमम् अयि विभो गर्भदेशे ददुः त्वां यत्र त्वयि एव जीवाः जलशयन हरे संगताः ऐक्यम् आपन् तस्य अजस्य प्रभो ते विनिहितम् अभवत् पद्मम् एकं हि नाभौ दिक् पत्रं यत् किल आहुः कनकधरणिभृत् कर्णिकं लोकरूपम् சிருஷ்டி ஆதி ஜன்யாக பிரதமம் படைப்பின் ஆரம்பத்தில் முதலில் தோன்றிய ஆபக காரண ஜலம் அயி விபோ ஓ சர்வவல்லமை பொருந்தியவனே துவாம் கர்ப்பதேசே உன்னை தன்னுள் ததுஹு தாங்கியது ஜலசயன வெள்ளத்தில் பள்ளி கொண்ட ஹரே ஸ்ரீஹரியே யத்ர ஜீவாக அங்கு உயிர்களெல்லாம் துவயியேவ உன்னிடத்திலேயே சங்கதாகா கூடி சேர்ந்து ஐக்கியம் ஆபன் ஒன்றுபட்டன பிரபோ இறைவா அஜஸ்ய தஸ்யதே பிறப்பற்றவனாகிய அந்த உனது நாபௌஹி திருவுந்தியில்தான் ஏகம் பத்மம் ஒரு தாமரை மலர் வினிஹிதம் அபவது தோன்றியது திக்பத்ரம் திக்குகளாகிய இதழ்களும் கனகதரணி பிருத்து பொன்மலை எனப்படும் மேருமலையாகிய கர்ணிகம் கர்ணிகையும் யது கொண்ட அதனையே லோகரூபம் உலகம் என்று ஆகுகு கில கூறினர் அல்லவா பிரபோ சிருஷ்டியின் தொடக்கத்தில் தோன்றிய ஜலம் முதலில் உம்மை கர்ப்ப பிரதேசத்தில் போல் தாங்கிற்று அந்த ஜலத்தில் பள்ளி கொண்ட ஹரியே உம்மிடமே எல்லா ஜீவர்களும் கூடி ஐக்கியம் அடைந்திருந்தனர் பிறப்பற்றவரான உமது நாபியில் முளைத்தாற் போன்ற ஒரு தாமரைப்பூ உண்டாயிற்று அதை திக்குகளை இதழ்களாகவும் மகாமேருவை கர்ணிகையாகவும் உடைய உலக ரூபமாக வர்ணிக்கின்றனர்.